ஓம் நம சிவாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாடி விதியின் அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரக இணைவு அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணமாக சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த முக்கூட்டு கிரக அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சந்திரனுங்கிறது யார்? ஜாதகருக்கு அம்மா, அண்ணி மற்றும் மாமியார் இந்த உறவுகளை குறிக்கக்கூடியவங்க. அப்போ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்ட நலன்களுடன் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல நிர்வாகத்திறமை உடையவராக இருப்பாங்க, தலைமை பண்பு நிறைந்திருக்கும், அதிகார தோரணையில் செயல்படக்கூடியவராக இருப்பாங்க, தந்தை வழி, அதாவது இந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தந்தை இருப்பாங்கள்ல, அந்த தந்தை வழி அனுகூலமும் அரசு வழி அனுகூலமும் இவங்களுக்கு நிறையவே இருக்கும்னு சொல்லலாம். அதே போன்று தான் எந்த வேலையும் செய்யாமல் பிறரை ஏதாவது வேலை செய்ய சொல்லி உத்தரவு சொல்லக்கூடிய குணாதிசயம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே போன்று அரசு வழியில் வீடு, சொத்து, ப்ராப்பர்ட்டி ஏதாவது அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போன்று தலை, கண், முதுகெலும்பு அல்லது உஷ்ண உபாதைகள் இது மாதிரியான நோய் தாக்கங்கள், நோய் தொந்தரவு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் எந்த நோய் வந்தாலும் எளிதில் சரியாகக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் என்று சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.